சரி, இன்னைக்கு என்ன மாரி டாபிக்குள்ள போறோம்னா, நீங்க மேலயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. டாபிக் சிம்பிள். ஹோம் லோன் வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? ஹோம் லோன் வாங்கலாமா? கூடாதாங்கிறது நெறைய பேருக்கு இங்க இருக்கிற டவுட். ம். இப்ப ஒரு சிலர் என்னங்கிறீங்கன்னா, ஹோம் லோன் வாங்குனா அவன் லைஃபே அழிஞ்சுது. 15 வருஷம், 20 வருஷம் ஹோம் லோன் கட்டி அவன் சாகணும். அவன் வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படிங்கிறீங்க. இன்னொரு சைடு என்னங்கிறாங்கன்னா, அந்த மாரி அ ஹோம் லோன் எடுக்கலைன்னா, என்ன காக்கைக்கெல்லாம் கூடுண்டு இங்கேயே அது மாரி. ஸோ, காக்கைக்கெல்லாம் கூடுண்டு அப்ப லோன்ங்கிறது நம்ம லைஃப்ல இதழ் எல்லார் லைஃப்லயும் வந்துருச்சு. சரி, ஹோம் லோன் வாங்குனா ட்ராப்பா? அப்படின்னு கேட்டா, ட்ராப் தான். எப்படி ட்ராப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,00,000 இருக்கிற வீடு ஒருத்தரு ஆ 20,000 சேலரி வாங்குற ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா, பெரிய ப்ராப்ளம். இப்ப எப்படி ப்ராப்ளம்னா, ஒரு ஆவரேஜா வச்சோம்னா ரூ. 1,00,000க்கு ரூ. 1000 எல்லா பக்கமும் வாங்குறாங்க. 15 வருஷத்துக்கு. ரூ. 1,00,000க்கு ரூ. 1000ன்னு பார்க்கும்போது ரூ. 30,00,000க்கு ரூ. 30,000 அவரோட சம்பளமே 20,000 தான். அவருக்கு எப்படி லோன் கிடைக்கும்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் லோன் அரேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னு வைங்க எப்படியோ. ஆனா கட்ட முடியாது. ஸோ அவரு எவ்வளோக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவரு அவரோட சேலரில 30% தான் வாங்கணும். 20,000ல 30%ன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 6,500 ரூ. 7,000. ரூ. 1,00,000க்கு ரூ. 1000 அப்புட்ன்னா ரூ. 7,00,000க்கு ரூ. 7,000. அப்ப ரூ. 7,00,000 வீடு தான் அவரு வாங்கணும். ரூ. 7,00,000க்கு கிராமத்துல ரொம்ப ஒரு இன்டீரியர்ல தான் வீடு கிடைக்குன்னு வைங்களேன். அதுவும் பாசிபிள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப நம்ம தனி மனித சம்பளம் எவ்வளோ இருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 50,000 இருந்ததுன்னா, ரூ. 50,000ல டிவைடட் பை 30% போட்டீங்கன்னா எவ்வளோ வருங்க? ஒரு அ ரூ. 16,000 17,000 வரும். அப்ப நீங்க ஒரு 50,000ன்னா நீங்க ஒரு ரூ. 20,00,000க்குள்ள ஒரு வீடு வாங்கலாம். வீடு இல்ல ஃப்ளாட். ஃப்ளாட் வாங்குறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா அது 20,00,000க்குள்ள வந்துரும். ஆனா என்ன ஃப்ளாட்ல மதிப்பு கிடையாது. சரி, அது வேற ஒரு டாபிக், அதுக்குள்ள போ வேண்டாம். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது ட்ராப்பா இல்லையா அப்படிங்கிறது பார்ப்போம். அ ட்ராப்புன்னு தானே நம்ம இத சொல்லியிருக்கோம். அப்ப இதுல எண்ட் பெனிஃபிட்டா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைனலி உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கும். நீங்க வீட்டோட சொந்தக்காரரா இருப்பீங்க. அதான் நம்ம ஒரு 30 வயசுல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 வயசு. அது வீடு வாங்குறோம்னா 15 வருஷம் சேர்த்துட்டீங்கன்னா 45 வருஷம் ஆயிருது. அப்ப 45வது வருஷம் அந்த வீடுமே டிப்ரிசியேஷன் லேண்ட் தான் வளரும். வீடு எப்படி வளரும்? வீட்டோட மதிப்பு எப்படி வளரும்? இப்ப நெறைய வீடு பழைய வீடு பார்த்துருப்பீங்கல்ல. அந்த வீடுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடு லேண்டுக்கு மட்டும் தாங்க மதிப்பு. வீடு சும்மாங்க. என்ன ரீசன்னா வீடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்ப மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, வீடு வீடு அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது பெ அ மதிப்பில்லாம் இழந்து போயிரும். லேண்ட் மதிப்பு இழந்து போகாது. உங்க தாத்தா காலத்துல வாங்குன லேண்டு இன்னைக்கு வரைக்கும் லேண்ட் விலை ஏறும். ஸோ, உங் உங்களோட பட்ஜெட்ட தாண்டி ஒரு வீட வாங்குனா அது ட்ராப். அந்த இதுக்கு இஎம்ஐ கட்டுறது ஒரு ட்ராப் தான். அப்ப என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, உங்களால வருஷம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்தி கட்ட முடிஞ்சு, வருஷம் ஒரு ரூ. 1,50,000 கட்ட முடிஞ்சாலோ, அல்லது 5 வருஷத்துல அந்த ஹோம் லோன உங்களால முடிக்க முடியும். அது என்னவா இருக்கட்டும். நீங்க என்னமோ பண்ணுங்க. அது நீங்க சீட்டு போடுங்க, என்னமோ பண்ணுங்க. அது உங்களோட சாய்ஸ். அதுக்குள்ள நான் ஐடியா எல்லாம் குடுக்க வரல. ஷேர் மார்க்கெட்ல போடுங்க, காய்கறி வித்து பாருங்க, சைட்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு வாட்டெவர். ஆனா அத முடிக்க முடியும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா பண்ணுங்க. இது ட்ராப் கிடையாது. இதுதான் இதிலிருந்து தப்பிக்கக்கூடிய விஷயம். 15 வருஷம் கட்டுனீங்கன்னா ட்ராப் தான். என்கிட்ட நான் இதுவரைக்கும் ஒரு 1000 பேத்துக்கு வாங்கி குடுத்துருப்பேன் ஹோம் லோன். எல்லாருமே கேட்டது, "சார் 15 வருஷத்துல ரூ. 10,00,000 வாங்குறேன், 20,00,000 வருது. 50,00,000 வாங்குறேன், ரூ. 1,00,00,000 வருது." வரத்தான் செய்யும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன் இது அதிகமான அ இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். நெறைய பேர் என்கிட்ட சண்டையே போட்டுருக்காங்க. சார், நான் லோன் வந்ததுக்கப்புறம், "சார் 50,00,000 வாங்கி குடுக்குறீங்க. எனக்கு கட்டுறதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 15 வருஷத்துக்கு எவ்வளவோ வருது சார்." 15 வருஷமும் நீங்க கட்டுவீங்க அப்டின்னா, நீங்க ஹோம் லோனே வாங்காதீங்கங்கிறேன். இதுதான் சரியான இது. நீங்க இது த தப்பா எடுத்துக்கிறீங்களா எப்டின்னு தெரியல நான் சொன்னத. ஆனா வாங்கக்கூடாது. 15 வருஷம் தான் நான் கட்டுவேன் அப்டின்னா, நீங்க இத பிரிஃபரே பண்ணக்கூடாது. ஹோம் லோன் பக்கம் வராதீங்க. நீங்க வெளிய போயிருங்க. ஆனா, இதுக்கு அடுத்து 2வது டாபிக் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இது ஃபர்ஸ்ட்டு அப்ப ஹோம் லோன் ட்ராப் தான். 15 வருஷத்துக்கு கட்டுனா, 5 வருஷத்துக்கு கட்டுனா அது ட்ராப் கிடையாது. 2வது ஆ ஹோம் லோன் இப்ப வாங்கலைன்னா அதான் "காக்கைக்கெல்லாம் கூடுண்டு இங்கேயே" நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டாமா? ஆ அப்படி ஒண்ணும் இந்த எமோஷனலா ஒண்ணும் அட்டாச் ஆக வேண்டியதில்ல. ஆனா இது இந்தியன்ஸோட ஒரு மைண்ட் செட்டு. இப்போ ஒண்ணும் இல்ல. நெறையா மக்
நெறைய மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன்னு வச்சுக்கங்களேன். அவரோட வாரிசு டூரிஸ்ட் கைடா இருக்காரு. நான் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். மீச பெருசா வச்சுட்டு அது இருக்காரு. அதுக்காக அத ஏளனமா சொல்லல. ஸோ அப்பேற்பட்ட கோட்டைகளும், சாம்ராஜ்யமே அழிஞ்சிருக்கு. ஸோ நீங்க இப்ப அந்த வீட்ட வாங்கி நீங்க உங்க சொந்தக்காரங்க முன்னாடி பெருமையா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க. அது ஒரு சென்டிமென்டலா உங்கள ஆஃப் பண்றது. இந்த ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் எல்லாம் அத வச்சு தான் உங்கள ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அதனால அத பத்தி ரொம்ப இன்டெப்த்தா போ வேண்டாம். மனுஷனுக்கு வீடு வேணும் தான். ஆனா, நீங்க மத்தவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்றதுக்கான வீடா நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க தான் மாட்டிக்குவீங்க. உங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சு அந்த வீட்ட வாங்குங்க. சரிங்களா? அதுல தகுதிய மேம்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா, ரெண்டல் ஹவுஸு ஒரு ரூ. 15,000க்கு நல்ல வீடு கிடைக்கும். இதே நீங்க சொந்த வீடுன்னு போம்போது ரூ. 20,00,000க்கு பார்த்தீங்கனாலும் குட்டி வீடா தான் இருக்கும். அதுக்கே நீங்க ரூ. 25,000 ரூ. 20,000 உங்களுக்கு மாசம் இஎம்ஐ வந்துரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆனது தான். அந்த பக்கம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி இந்த பக்கம் அந்த மாரி சென்டிமென்டல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு இதுல. அத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்னன்னா, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 5,00,000க்கு வித்த இடங்க. இப்ப வந்து ஒரு சென்ட் ரூ. 1,00,000 தான்னு ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டுருக்கீங்களா? இல்ல. அதனால அத விட்டுற வேண்டாம். அந்த ஆப்பர்ட்யூனிட்டி கிடைச்சதுன்னா அத அமைச்சுக்குங்க. ஆனா அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வருஷத்துல கட்ட பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு இத பத்தி பேசுங்க. இந்த டாபிக் பத்தி கேளுங்க சொல்லுங்க அப்டின்னா, நான் இத பத்தி பேசுறேன். என் பேர் கிருபா. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். டிராஃபிக்ல அதனால தான் கேமரா பார்த்து பேசுறேன். அ இந்த ஃபீல்ட்ல ஒரு சில அனுபவங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேல நான் வீடு கட்டுறக்காக பணம் குடுத்துருக்கேன். வங்கியிலிருந்து வாங்கி குடுத்துருக்கேன். அதனால ரொம்ப எளிமையா உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.